கப்பல்ல டிக்கெட் வாங்கி போகின்ற பொழுது அவர் பாத்தீங்கன்னாக்க அங்கே கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டது. அவர் நிமித்தமாக கடலுக்கு எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சாங்க, என்ன மரண உபாதைக்குள்ளாக ஆனாங்க. அவர் சொன்னாரு, என்னையாலதான் கப்பல் ஆடுகிறது, என்னை தூக்கி கடல்ல போடுங்கன்னு சொல்ற பொழுது அவரை அங்க ரெடியாக ஆண்டவர் ஒரு திமிங்கலத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாரு. அதன் வயிற்றுக்குள்ள அது சென்றார் என்று நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா? அங்க போய் கடலுக்குள்ள வந்து மீனுடைய வயிற்றுல அவர் இருந்தார். பாருங்க, எப்படிங்க மீன் வயிற்றுலாம் இருக்க முடியுமா? ஏன்னா இதெல்லாம் நம்பக்கூடிய ஒரு காரியமா? பில்லி கிரஹாம் சொல்லுகிறார், இன்றைய தலைமுறையிலே 92 வயது ஆகிறது. இந்த பர்கின்சன் ஏதோ ஒரு அந்த நோயினால பாதிக்கப்பட்டு அவர் படுத்து இருக்கிறார். அது பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு இருக்கிற சுவிசேஷர்களே ஊழியர்களே அதிகமான மக்களை ரட்சிப்புகள் நடத்தியவர் பில்லி கிரஹாம். அவர் சொல்லுகிறார், என இந்த வேதத்திலே என யோனா மீனின் வயிற்றிலே இருந்தார் என்று சொல்வதை காட்டிலும் அந்த மீனே யோனாவின் வயிற்றில் இருக்கிறது என்று வேதம் சொன்னா கூட அதை அப்படியே நான் நம்புவேன் என்று சொல்கிறார். புரியுங்களா? அந்த மீனே யோனாவின் வயிற்றுக்குள்ள முன்னால் இருந்துச்சு என்று இந்த பைபிள் சொன்னா கூட நான் என்ன செய்வேன், நம்புவேன் என்று சொல்லி அந்த பில்லி கிரஹாம் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்படி என்றால் இந்த காரியம் ஒரு உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த நினிவே பட்டணத்திற்கு செல்கிறார். யோனா செல்கிறாரு. மீன் போய் வயிற்றில அங்க கரையில கட்டியது. அவர் சென்று ஒன்றுமில்ல அங்க என்ன செய்யறாரு, ஒரு இலக்கமான ரெண்டு காரியத்தை சொல்றாரு. 3வது அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். யோனா 3வது அதிகாரத்துல வசனம் 4வது வசனம் படிக்க போறதா? யோனா நகரத்தில் பிரவேசித்தார். 1-4 படிச்சுங்க. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணம் விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. பாருங்கள், இவர் இந்த மீன் அங்க போய் கரையில போட்டதுன்னா அவர் அங்க போய் ஒரு பெரிய ஒரு காரியம் செய்யல. 2 வார்த்தை சொல்றாரு. 40 நாள் இருக்கு, மனம் திரும்ப இல்லாட்டியும் மறுத்து போயிடும். அவ்வளவுதான். 40 நாள் இல்ல, ஏன்னா வெறும் 40 நாள் தான் இருக்கு. ஏன்னா மனம் திரும்ப இல்லாட்டி எல்லாம் செஞ்சிருங்க, மறுத்து போல ஒரு பெரிய பிரசங்கம் ஒன்றும் பண்ணல. ஆனால் இந்த காரியத்திலே இந்த பிரசங்கம் இந்த 2 வார்த்தை சொன்னாரு. இதுல சொன்னதிலே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் பாத்தீங்கன்னா, இந்த சொன்ன இந்த ஒரு வார்த்தை மூலமாக பட்டணத்துக்கே போக மாட்டேன்னு சொன்னவர். ஏன்னா இவங்க பொல்லாத ஜனங்க, இவங்கிட்ட போய் எவன் மாட்டிக்கிடுவான் அப்படின்ட்டு அந்த பட்டணத்துக்கே போகாதவரு ஆட்டை எப்படியோ கொண்டு போய் போட்டாரு. போன உடனே இந்த ஒரு வார்த்தை சொல்றாரு. சொன்ன உடனே ராஜா முதல் பாமரர் வரை ஆடு மாடு கண்ணு எல்லாம் அங்க உபவாசம் இருந்து கர்த்தரண்டை திரும்பினார். ஹல்லேலூயா. இந்த கர்த்தரண்டை அவர்கள் திரும்பினதற்கு இந்த யோனாவினுடைய சாதுரியமான பிரசங்கம் அல்ல, அது மட்டும் அல்ல, அதான் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா எத்தனையோ கூட்டங்கள் வைக்கிறோம். மோகன் சி லாசரஸ் கூட்டம், டிஜிஎஸ் தினகரன் கூட்டம், வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு வர்றாங்க, கூட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆட்களுக்காக கொடுக்கின்ற பொழுது அந்த கூட்டத்தில் 10,000 பேர் வந்தாங்க. 10,000 பேர் முன்னுக்கு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. சரித்திரம் இருக்கிறதா? கிடையாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய பிரசங்கத்தின் நிமித்தமாக அந்த ஜனங்கள் அன்றைக்கு கர்த்தரை திரும்பவில்லை. அன்றைக்கு யோனா மீனின் வயிற்றில் இருந்ததே அவர்களுக்கு ஒரு பெரிய அடையாளமாக ஆச்சரியத்தை உண்டு பண்ணது. எப்படி ஒரு மனிதன் 3 நாள் மீனின் வயிற்றில் இருக்க முடியும்? அதுவும் நமக்கு இங்க அவ்வளவாக கப்பல் போக்குவரத்து கிடையாது. கப்பல் வருவதற்கு இடம் அவ்வளவு அடிக்கடி போறதுக்கு இல்ல. அப்படிப்பட்ட இடத்துல இருந்தால் நம்ம ஊர்ல பிரசங்கம் பண்றாருனாக்க எப்படி வந்தாரு என்று அந்த மீன் வயிற்றில் இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டு கர்த்தரண்டை அவர்கள் திரும்பினார்கள். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, சரித்திர ஆசிரியர் சொல்றாங்க, இந்த யோனா எப்படியாக இருந்தார்னாக்க ஒரு கேஸ்ட்ரிக் ஜூஸ் 3 நாள் அந்த வயிற்றில் இருந்த பொழுது அவர் சரீரத்தில் ஒரு நிறமாற்றத்தை கொடுத்ததாங்க. புரியுங்களா? நம்மளே கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ள கையை விட்டு வேலை பார்த்து வந்தா கை என்ன செஞ்சிருது, கை மரத்துல கொஞ்சம் தண்ணியில கொஞ்சம் ஒரு 1 2 மணி இருந்து பாருங்க ஊறிடும். ஆனா 3 நாள் அவன் வயிற்றுக்குள்ள இருந்திருக்கிறான் என்றால் அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் என்ன செஞ்சா அவனுடைய சரீரத்துல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணதுனால அவன் என்ன செய்ய அங்க வருகின்ற பொழுது ஜனங்கள் பார்த்தாங்க, இவன் வித்தியாச
வித்தியாசமான ஆள் இருக்கா என்ன என்று கேட்ட பொழுது, நான் கடல் மீன் வச்சு 3 நாள் இருந்து ஆண்டவர் லட்சத்தை பெண்ணை கொண்டு வந்து உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக கொண்டு வந்திருக்கார் என்று சொல்லிட்ட பொழுது, அவனுடைய அடையாளத்தை பார்த்து ராஜா முதல் மிருகங்கள் வரை கர்த்தரை திரும்பினார். புரியுங்களா? அவருடைய பிரசன்னம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவனுடைய சரீர அடையாளத்தை வைத்து இவன் அங்க வந்தது இப்படிப்பட்ட இடத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தான்? 3000 கிலோமீட்டர் தாண்டி 3 நாள் வந்திருக்கிறார் என்றால், கப்பல் கூட 3 நாள்ல 3000 கிலோமீட்டர் போய்வதற்கு முடியாது. இந்த ஒரு பெரிய அடையாளமே அந்த நினிவே பட்டணத்து மக்கள் என்ன செய்ததான்? ஆச்சரியப்பட வைத்து ராஜா பிரசன்னிய வந்து, நான் போய் சொல்றேன், ஒரு ஊர்ல போய் நீ எல்லாம் மனம் திரும்ப உலகாலே போய் சொன்னா அந்த ஊர்ல அத்தனை பேரும் ரசிக்கப்பட்டுருவாங்க. எந்த பிரசன்னியா போய் சொன்னாலும் என்ன செய்வாங்க? கொஞ்சம் லாஜிக்கல் திம்படி பார்ப்போமே. ஒரு ஊர்ல வந்து ஏன்னா அந்த ஊருக்கே போகக்கூடாதுன்னு நினைச்சது காரணம் அவங்க மகா பொல்லாத ஜனங்கள். அப்படிப்பட்ட பொல்லாத ஜனங்கள்ல ஒரு 2 வார்த்தை சொன்னாலும் அத்தனை பேர் மனம் திரும்பிடுவாங்களா? சிந்திச்சு பாருங்க, முடியுமா? அப்ப அவருடைய அடையாளமே அந்த ஜனங்கள் என்ன செய்யப்பட்டதா? மனம் திரும்புவதற்கு அடையாளமாக இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவன் சொல்லுகின்ற பொழுது அந்த ஜனங்கள் அந்த வார்த்தை பார்த்தது மட்டுமல்ல, யோனாவை அவர்கள் கவனித்து பார்த்தார்கள். அவனே ஒரு அந்த இடத்துல ஒரு அடையாளமாக ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் என்று பார்த்து அவனை பார்த்தவர்கள் என்ன செய்தாங்க? ஆண்டவர் பக்கம் மனம் திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆடு மாடு முதல் கொண்டு 3 நாட்கள் எப்படி இருந்துச்சா? உபவாசம் இருந்து கர்த்தரை திரும்பினார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நீ சரித்திரத்தில் பட்ட 2000 வருஷத்துக்கு முன்பாக தோமா இந்தியாவிற்கு கப்பல் பயணத்தில் வந்தார். அவர் வந்து இறங்குகின்ற பொழுது அவர் இறங்கின துறைமுகம் கிராங்கனூர். இன்றைக்கு கேரளாவில் இருக்குது. கிராங்கனூர் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டணத்தில் இறங்கினார். அவர் வந்து இறங்கிட்டு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சவுதி அரேபியாவிலிருந்து சவுதி அரேபியா அங்கிருந்து 6 மாதம் ஆகியிருக்கிறது. வந்து கேரளாவுடைய கடற்கரையில் வந்து இறங்கி அங்கே இருக்கக்கூடிய அன்றைக்கு வந்து சோழ பெருமாள் என்று சொல்லக்கூடிய ராஜா அன்றைக்கு அந்த சோழ நாட்டை ஆண்டு கொண்டிருந்திருக்கிறார். ஆண்டு கொண்டிருந்த பொழுது அவர் கப்பல் துறைமுகத்தில் இறங்கி நேராக அந்த ஊருக்குள்ள போகும்போது அந்த சோழ பெருமாள் ராஜாவினுடைய வீட்டு திருமண மண்டபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. நேராக அங்கே போனாரே, என்ன ஒரே கூட்டம் மக்கள் எல்லாம் உட்காந்து கல்யாண மண்டபத்தில் உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொல்ற உடனே இவர் அங்கே போய் அந்த கூட்டத்தோட ரசிச்சாரு. உட்கார்ந்த உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த மலையாளிஸ் எல்லாம் பாக்குறாங்க, அந்த இந்தியர்கள். ஏன்னா அங்க இருக்க மலையாளி தான் நாடு. அவளை பார்க்கும்போது இவர் மட்டும் எப்படி இருக்காரு? வெள்ளக்காரர் வித்தியாசமா இருக்கிறார். இவர் அடையாளம் மட்டும் எப்படி இருக்குது? வித்தியாசமா இருக்கு. நம்ம மற்ற ஆளுநர் இந்த இருக்கோம். அதுல ஒரு ராஜாவுடைய சேவகன் போர்ச்சேவன் வந்து, என்னையா நீ மட்டும் வித்தியாசமான அடையாளம் இருக்க? ஏன்னா நாங்கெல்லாம் வரவா இருக்கோம், நீ யாரு, எங்க இருந்து வந்த அப்படின்னு சொல்லி, ஏன்னா நீ இங்க உட்கார்றதுக்கு ஏன்னா அனுமதி கிடையாது சொல்லி கண்ணத்துல பலாறு அடைஞ்சு வெளியே போய் அங்க நினைச்சுட்டவள அடிச்சு பத்தி அனுப்பிட்டாரு. அந்த தோமா தாமஸ் என்ன செஞ்சார்? அவர் போனவரு போயிட்டார். இது நடைபெற்று 2 நாட்கள் அப்புறமாக ராஜாவுடைய நீதி விசாரணை மண்டபத்துக்கு முன்பதாக பாத்தீங்கன்னாக்க ஏன்னா வந்து அந்த வாசலுடைய கதவு டோர்ல ஒரு நாய் வந்து ஒரு கையை வந்து அந்த இடத்துல போட்டுட்டு போயிடுச்சான். ராஜாவுடைய நீதி விசாரணை மண்டபத்துக்கு முன்பதாக நாய் வந்து ஒரு மனிதனுடைய கையை போட்டு இருக்குன்னு சொல்லிட்டு யாருன்னு பார்க்கும்போது இந்த வெள்ளக்காரன் வந்தாரு. அவரை 2 நாட்களுக்கு முன்பாக அடித்த அந்த போர்ச்சேவனுடைய கை அவன் வந்து அடிச்ச உடனே கொஞ்ச நேரத்துக்குள்ள செத்து போயிட்டான். செத்து போன போய் அடக்கம் பண்ணும்போது அடக்கம் பண்ணி சரியா பண்ணாதனால நாய் போய் செத்த சடலத்திலிருந்து என்ன செஞ்சு விட்டுச்சு? கையை கவிட்டு கொண்டு வந்து இங்க போட்டுருச்சு சொன்ன ராஜாவுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. ராஜா அந்த யாரு அந்த வெள்ளக்காரன் அவனை தேடி பிடிங்க, இங்கதான் இருப்பான்னு சொல்லி அவன் தேடி பிடிச்சு பாதி கொண்டு வந்து அவனை கொண்டு வந்து அந்த நீதி விசாரணை மண்டபத்துக்கு முன்பாக நிப்பாட்டுகின்ற பொழுது அவர் அங்கே நின்று கொண்டு சொன்னாரா, இப்ப அந்த மரித்து போன சடலத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். போய் அந்த மரித்து கொண்ட சடலத்தை எடுத்துக்கொண்டு வந்து அந்த நீதி விசாரணை மண்டபத்துக்கு முன்பாக வைத்த பொழுது இந்த கையை எடுத்து அந்த சடலத்தை ஒட்ட வைத்து இயேசுவின் நாமத்தில் ஜீவன் உண்டாவதாக என்று தோமா ஜெபித்த பொழுது அந்த மனிதன் உயிரோடு எழும்பி வந்தான். ஹல்லேலூயா. உடனடியாக இந்தியாவிலே முதலாக ஒரு ராஜா, சோழ பெருமாள் ராஜா, ஐயா உன்னுடைய தேவன் தான் உண்மையான தேவன் என்று சொல்லி நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இந்தியாவிலே முதலாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த ராஜா சோழ பெருமாள் ராஜா. ஹல்லேலூயா. அவர் அப்படி ஞானஸ்நானம் எடுத்தவர் மட்டுமல்ல, அதுக்கு முடிச்சுட்டு அவர் அப்படியாக நடந்து வருகின்ற பொழுது
அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க இன்றைக்கும் பாலையூர், கேரளாவில் போனீங்க தெரியும் பாலையூர், அந்த இடத்துல வருகின்ற பொழுது அங்கே ஒரு குளத்துல நம்பூதிரி 7 நம்பூதிரி பிராமணர்கள் தண்ணி எடுத்து சூரியனை பார்த்து ஸ்லோகம் விட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க குளிப்பதற்கு முன்பதாக. இவர் நடந்து வந்திருக்காரு, என்னையா என்ன தண்ணி எடுத்துக்கிட்டு சூரியனை பார்த்து ஸ்லோகம் விட்டுட்டு இருக்கீங்க, நான் குளிப்பதற்கு முன்பதாக எங்க சூரிய பகவானை நோக்கி என்ன செய்வோம் பண்ணிட்டு தான் நாங்க என்ன செய்வோம் குளிப்போம் இருக்காரு. அப்ப நீங்க அதெல்லாம் உண்மையான தெய்வம் இல்லையா? நான் சொல்றேன் இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் இல்லைங்க, எங்க தெய்வம். அப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நீ இப்ப தண்ணி எடுத்து மேல விட்டுட்டு இருக்க, நான் ஒண்ணு சொல்றேன், இந்த தண்ணி எடுத்து மேல விடு, இந்த தண்ணி அப்படியே நிக்கணும், ஒரு சுவரை போல நிக்கணும். அப்படி நிக்கலனாக்க நான் விடுற தண்ணி நிற்கும், அப்பதான் நீ என்னுடைய தெய்வம் உண்மையான தெய்வம் நீ ஏற்றுக்கொள்ளும் சொன்னபடி சரிட்டான். அந்த எலியா திருச்சி பாகால் திருக்கதரிசி கிட்ட சவால் விட்டது போல. அப்ப சரி நீங்க சொன்னாங்க யார் முதல்ல விடுறது? அப்ப தோமஸ் சொன்னா நீங்க முதல்ல விடுங்க சொல்லும்போது 7 பேரும் காலையில இருந்து மதியம் வரை மாத்தி மாத்தி தண்ணி மேல விடுறாங்க. தண்ணி கீழே வந்து கொண்டே இருக்கிறது, களைச்சு